ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மணக்க நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டியது என்னென்னு பார்த்துக்கலாம். தேங்காய், வெங்காயம், சீரகம் இந்த மூணையும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெத்திலி மீனை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். ஆயில் ஊற்றிக்கலாம். 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். எங்கள் ஊரில் மீன் குழம்பு நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வோம். அதே மெத்தடில் தான் நான் இன்றைக்கி செய்கிறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதும் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் தனியா பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், வெங்காயம், சீரகம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா பச்சை வாடை போய் குழம்பு உங்களுக்கு எவ்வளோ போதுமோ அந்த அளவுக்கு வர வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க. நம்ம லாஸ்ட்டாக தான் மீன் ஆட் பண்ணணும். நடுவில் இந்த மாதிரி கிளறி விடுங்க. குழம்பு கரெக்டாக வந்ததும் மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஆட் பண்ணதும் நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே சிம்மில் போட்டு 5 to 7 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆகிடும். சிம்மில் வச்சிங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு குழம்பு சூப்பராக வந்துடும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை பாய்.